தக்காளி தோசை செய்ய போகிறோங்க. தக்காளி தோசைக்குங்க தேவையானது வந்து அரிசிங்க. நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் 2 டம்ளரு. அதுக்கு வந்து 1 கப்பு உளுந்து பருப்புங்க, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலைங்க. தக்காளி வந்து ஒரு 4-5 எடுத்துக்கிறேங்க. 5-6 பழம். நம்ம அரைக்கிறப்பவே வந்து தக்காளியே கட் பண்ணி தண்ணிக்கு பதிலாக இதை போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாங்க. பாருங்க, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்க, அரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம அது மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சி இது மாதிரி பாதி போட்டால் போதும், நிறைய போடக்கூடாதுங்க. அடுத்து சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாம். அதுலயே நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தக்காளியே போட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. சப்போஸ் நீங்க வேணும் அப்படின்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். தக்காளி அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. ஒரு டைம் அரைச்சிக்கலாங்க, மறுபடியும் இருக்க போட்டுக்கலாம். 2 டைம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டுங்க ஊற்றிடலாம். தண்ணியே ஊற்றலிங்க, தக்காளி மட்டும் தான் போட்டு அரைச்சேன். நீங்க அதே மாதிரி அரைச்சிக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையில கலந்தா தான் புளிக்கும். கையிலேயே கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரம் புளிக்கிட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். அங்கே தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாங்க. 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். 1/4 கப்பு பொட்டுக்கடலைங்க, ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு, பூண்டுங்க சின்னதா 1 போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துருங்க. இப்படி ஃபர்ஸ்ட் குறக்குறப்பா அரைச்சிக்குங்க, தண்ணி ஊத்தாம. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, அரைச்சிட்டேன். நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, அது தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு போட்டேன், 2 உளுந்து பருப்பு, 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னியில் கொட்டிடலாங்க. பாருங்க, தக்காளி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் பிடிக்காம ஊற்றினா தோசை நல்லா இருக்காது. நம்ம ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பிடிச்சா தானுங்க தோசை வந்து சாஃப்டாக இருக்கு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, எடுத்துடலாம். பாருங்க, தக்காளி தோசையுமே தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.